ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் 10 வகையான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோங்க. இது ஃபுல்லாகவே நிறைய டிப்ஸ் இடையில இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம இனிப்பாக ஒரு ரெசிபி செய்யலாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பலாப்பழ பஜ்ஜி. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை சுளைகளை எடுத்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கொட்டை அந்த உள்பாகத்தெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணி கொடுக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொடுக்கலாங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் நமக்கு கூட்டி கொடுக்கும். ஜீரகத்தூள் சேர்க்குறோங்க. முழு ஜீரகத்தை விட ஜீரகத்தூள் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இங்கே 1 ட்ராப் இல்லைன்னா 2 ட்ராப் எல்லோ கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா மாவு ஒரு பிஞ்ச் போதுங்க, ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாவோட சேர்ந்து அந்த உப்பு சோடா மாவு நல்லா கலந்துக்கிறதுக்காக நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். முதல்லையே நிறைய தண்ணி ஊற்றி கலந்துட்டோன்னா தண்ணி அளவு கூடிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கட்டிப்படாமல் அழகாக கலந்துக்கலாங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த சுளைகளில் மாவு ஒட்டாமல் போயிடும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோட பதம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. எண்ணெயும் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு சுளைகளாக அந்த மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா மேல் மாவு ரொம்ப கருகிடும். பலாப்பழ விரும்பிகளுக்கு இந்த சீசன் வந்தாலே ஒரே ஜாலி தாங்க. அந்த கடைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஒருவேளை பீஸில் வாங்குவாங்க, இல்லைனா பாதியாக கட் பண்ணி வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க பலாப்பழம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அதில் நிறைய ரெசிபி செய்வாங்க. குட்டி பலாப்பழம் அந்த காயாக இருக்கும்போது ஒரு விதமான பொரியல் செய்வாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பலாப்பழ பஜ்ஜி நீங்கள் செய்யலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கங்க. நம்ம இந்த ஜீரகம் சோடா மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த மேல் மாவும் நல்ல ருசியாக இருக்குங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம டிப்ஸில் சொல்லியிருந்தோம், நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண பலகாரங்கள் போட வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கும்போது இதே மாவு பயன்படுத்தி நம்ம நேந்திரம் பழம் அந்த பஜ்ஜி செய்யலாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் செய்வீங்க. இந்த நேந்திரம் பழமும் இந்த பஜ்ஜியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழமாக சாப்பிட விரும்பாதவங்களுக்கு இந்த பஜ்ஜி ரொம்ப பிடிக்குங்க. இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, பொதுவாக கடையில் நேந்திரம் பழம் பஜ்ஜி நல்ல எல்லோ கலரில் இருக்கும். நம்ம சில சமயம் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ரெட்டிஷாக வந்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாவில் சோடா மாவோடு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். மஞ்சள் பொடியும் சோடா மாவும் கலந்துக்கும் போது அது ஒரு விதமான சிகப்பு கலர் வந்துடும். அதனால தான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சோடா மாவு சேர்க்கலாம். அப்போது அந்த கலர் வராது, எல்லோ கலரில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு நேந்திரம் பழம் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். இதுவும் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அந்த பழத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி அப்பள பஜ்ஜிங்க. வீட்டில் எதுவும் காய் இல்லாத நேரத்தில் நம்ம அப்பளத்தை பயன்படுத்தியே சூப்பராக பஜ்ஜி செஞ்சிடலாங்க. பஜ்ஜி மாவு செய்கிறதுக்காக கடலை மாவு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கொடுக்கலாம். பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் சோடா மாவு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உப்பு சேர்க்கும் போதும் கவனமாக சேர்க்கணும். ஏன்னா அப்பளத்தில் உப்பு இருக்குது அப்படின்றதுனால அந்த மேல் மாவுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இதில் டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக ஒரு டிப்ஸுங்க. ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா நுணுக்கி இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பளத்தை முக்கி பஜ்ஜி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு கரைக்கும் போது மட்டும் முதலே நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அது ரொம்ப தண்ணி பதமாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு திக் பேட்டர் ஆக்கி அதுக்கப்புறமா நம்ம அப்பளத்தை முக்கி பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெயோட சூடையும் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மேல் மாவு கருகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் டு சிம்லேருந்து வச்சுக்கலாங்க. இந்த மாவோட பதம் தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் அந்த அப்பளத்தில் அழகாக அதை டிப் பண்ண முடியுங்க. இப்போ எல்லா அப்பளத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு சூப்பர் ரெசிபிங்க,
பிரெட் பஜ்ஜி. ப்ரெட்டை 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதே மாவில் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இதில் ஒரு சூப்பர் டிப் என்னென்னா, பஜ்ஜி செய்யும்போது அப்பள பஜ்ஜியாக இருந்தாலும் சரி, வாழைக்காய் பஜ்ஜியாக இருந்தாலும், பிரெட் பஜ்ஜியாக இருந்தாலும் சில நேரத்தில் சோடா மாவு சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணலைன்னா, பிடிக்கலைன்னா, இன்னொரு டிப்ஸ், சூப்பர் டிப்ஸுங்க. ஒரு 2 குட்டி ஸ்பூன் தோசை மாவு, இட்லி தோசை மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் புளிச்சிருக்கும், அந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வாழைக்காவோ அப்பளமோ ப்ரெட்டோ வெங்காயமோ எது வேணாலும் போட்டு, கத்திரிக்காய், இந்த மாதிரி நிறைய சேர்க்குறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிப் பண்ணி பொரிச்சு பாருங்கள். எந்த கடையில் வாங்குனீங்கன்னு கேட்பாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரெட் பக்கோரான்ற பிரெட் பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸான ஈவினிங் டைம் ஸ்நாக்குங்க. கண்டிப்பாக இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. சூப்பரான ஒரே மாவில் பிரெட் பக்கோரா செஞ்சுட்டோம், அப்பளம் பஜ்ஜி செஞ்சுட்டோம். இன்னும் வெங்காயம் இருந்தால் கூட அதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கங்க. சிலர் இதில் கருப்பு எள் சேர்ப்பாங்க, அதுவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. கடையில் கிடைக்கிற பஜ்ஜி மாவு மிக்ஸில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓமம் சேர்த்தா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பெருங்காயம் சேர்க்குறதுக்கும் மறந்துடாதீங்க. டீ கடைகளில் பொதுவாக இந்த பலகாரங்கள் செய்யும்போது கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறாங்க. அந்த ஒரு நல்ல பைண்டிங்காக நம்ம அதை டேஸ்ட் பண்ணும்போதே நம்மளால் அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு இல்லைன்னா இட்லி தோசை மாவு, இந்த மாதிரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டு காலியாகிற இடம் தெரியாதுங்க. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற சூப்பரான ஒரு ஸ்நாக் என்னென்னா முட்டை போண்டா. முட்டை போண்டா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. இந்த போண்டா பஜ்ஜிக்கு டேஸ்ட் கொடுக்குற இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டைகளை டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில். இந்த போண்டா செய்யும்போது முழு முட்டைகளையும் நம்ம டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், இல்லைனா ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கூட செய்யலாங்க. முழு முட்டையை நம்ம போண்டா செய்யும்போது ஒரு டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சமாக வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிட்டு அதில் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், இத்தனையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கணும், கருகிடாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு முழு முட்டையில் கீரல் போட்டு உள்ளே இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இதே மாதிரி பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்தால் அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மாவில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் செய்து நம்ம வித்தியாசமான போண்டா பஜ்ஜி வகைகளை செய்யலாங்க. தீ மட்டும் நம்ம ஃப்ளேம் கரெக்ட் பார்த்துக்கணும். ரொம்ப ஃபுல்லில் வச்சிட்டோன்னா வெளி மாவு கருகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம்லேருந்து சிம்மில் நம்ம வைக்கலாங்க. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா. இந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்காக உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து நல்லா மசிச்சுக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். குட்டி குட்டியாக கட்டியாக இருந்தால் பஜ்ஜி சரியாக வராதுங்க. போண்டா மசாலா செய்கிறதுக்காக ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்து கொடுக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய்த்தூள் ஒன்றும் நம்ம சேர்க்க வேண்டாம், மேல் மாவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டாவில் டேஸ்ட் கொடுக்குற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கொத்தமல்லி தழை, அது பொடி பொடியாக நறுக்கிட்டு லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்ச உருண்டைகளை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா டீ டைம் ஸ்நாக் உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த உருண்டைகளை மாவில் முக்கும்போது ஒரு டிப்ஸ் என்னென்னா, அதை ஃபுல்லாக போட்டு டிப் பண்ணிடக்கூடாது, உடஞ்சிரும். அதனால் டேர்ன் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவில் துவச்சி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இதே மாவில் நம்ம மிளகாய் பஜ்ஜி இல்லைனா வாழைக்காய் பஜ்ஜி செய்யும்போது ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, சில சமயம் வாழைக்காய் பஜ்ஜியில் உள்ள மாவு சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்காமல் இருக்கிறதுக்காக டீ கடைக்காரர் சொன்ன ஒரு டிப்ஸுங்க, நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கரண்டி சூடான எண்ணெய் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த பஜ்ஜியில் ரொம்ப எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது, அதே நேரத்தில் மாவு உள்ளே சேர்ந்த மாதிரி தங்காதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னா பருப்பு வடை செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு, இதில் முக்கியமாக பட்டாணி பருப்புன்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. பட்டாணி பருப்பு அது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான காஞ்ச மிளகாய்,
சோம்பு இதை சேர்த்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் தண்ணி இல்லாமல் நல்ல கரகரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, வடை டேஸ்ட் போயிடும். அதனால் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இடையில முழு பருப்பு கிடந்தாலும் நல்லது தான். அதை எடுத்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் தட்டிட்டு வடைகளை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் மட்டும் எப்போவுமே நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சமாக மீடியமில் வச்சுக்கலாம். அப்படி ஃபுல்லாக வச்சுட்டோன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாமல் போயிடும். வடைக்கு பருப்பு அரைக்கும் போது நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருந்தோங்க. அதனால் இந்த வடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு செய்யும்போது பாசிப்பருப்பு போட்டு செஞ்சேங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. துவரம் பருப்பில் கூட செய்யலாங்க, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம கொஞ்சமாக அப்பளம், அரிசி அப்பளம் இல்லைனா வடகம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை பயன்படுத்தக்கூடாது இல்லைங்களா? அதனால் நம்ம அதை கொட்டிடுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். நீங்களும் இது எல்லா வகையான ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.